ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? ஒரு அருமையான டின்னர் பார்க்கலாமா? கருவேப்பிலை கலந்த ஒரு அருமையான சூப்பரான ஒரு டின்னர். என்ன தெரியுங்களா? பூரி. அதுக்கு வந்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி வந்து ஒரு மிக்ஸி பவுலில் போட்டுக்கோங்க. அதில் 2 பத்தை இஞ்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது சப்பாத்தி மாவு இது பண்ணுறதுக்காக, மாவு உருட்டுறதுக்காக நம்ம வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். தேவையான உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை கலவையை கலந்து வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பக்குவமாக சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துருங்க. சின்ன சின்ன சிறு சிறு உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு சப்பாத்தி கட்டையில் நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு திரட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு வானலில் வந்து எண்ணெயை காய வச்சுருங்க. எண்ணெயை காய வச்சுட்டு இதில் வந்து அருமையாக வந்து இந்த நம்ம போட்டு திரட்டி வச்சதை பூரியை போட்டு எடுத்தோன்னா அருமையான கருவேப்பிலை பூரி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக அதுக்கு காம்பினேஷன் வந்து அருமையான நம்ம வந்து ஒரு குருமா செம சூப்பரான காலிஃப்ளவர் கேரட் எல்லாம் போட்ட குருமா வந்து